மக்களே, நான் தசனா அண்ட் வெல்கம் டு டுடே சனா. இன்னைக்கு நம்ம வந்து நீங்க டைட்டில் பார்த்து தான் ஆல்ரெடி வந்திருப்பீங்க. வெறும் கொரியன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு என்னோட ஃபுல் ஸ்கின் கேரை நான் வந்து இன்னைக்கு பண்ண போறேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 1.5 ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸா நான் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றேன். கரெக்டா எனக்கு தெரியல, பட் 1.5 வீக் வந்து கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் கிடையாது. இது வந்து எனக்கு அவங்க பிஆர்ல சென்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் கிஃப்ட், அவங்களோட 5th இயர் ஆனிவர்சரிக்கு பிஆர் எல்லாருக்குமே சென்ட் பண்ணியிருந்தாங்க, கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு, ஃபார் இன்ஸ்டாகிராம். ஸோ வெறும் கொரியன் ப்ராடக்ட்ஸை மட்டும் வச்சு நான் யூஸ் பண்ணதுல எனக்கு என்னெல்லாம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு, அதோட ஹைப் என்ன அப்படிங்கறத நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். பிகாஸ் தே ஆர் சோ எக்ஸ்பென்சிவ். வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு வாங்குங்க. ஓகேவா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இப்போ நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து லிப்ஸும் சரி என்னோட ஃபேஸும் சரி ரொம்ப ட்ரையா இருக்குது. பிகாஸ் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். என்கிட்ட எந்த ஃபேஸ் வாஷும் இல்லை. கொரியன் பிராண்ட்ல இருந்து எந்த ஒரு ஃபேஸ் வாஷும் இல்லை. ஸோ ஃபார் லிப் பாம் நான் இந்த லெனேஜோட லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். ஆல்ரெடி நிறையவே யூஸ் பண்ணிட்டேன். ஐ கேனாட் லிவ் வித்வுட் திஸ் எனிமோர். இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்லீப்பிங் மாஸ்க். நிஜமாவே உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையான லிப்ஸ், காலையில் எழும்பும் போது கூட எனக்கு அவ்வளவு ட்ரையா இருக்கும்னா யூ நீட் திஸ். நிஜமா இட்ஸ் ஒர்த் த பிரைஸ், ஒர்த் த ஹைப், எல்லாமே சொல்றேன். இதே இதுல அவங்க அந்த டியூப் வச்சிருக்காங்க, அது வந்து இந்த அளவுக்கு திக்கா இருக்காதுன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ திக்கா இருக்காதுன்னு எனக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி ரீபர்ச்சேஸ் திஸ். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, இட்ஸ் லைக் அ ஃபாரின் பிராண்ட் நினைச்சேன். சரியா? ஏதாவது கனடா, யூகே அது மாதிரி எங்கேயாவது உள்ளதுன்னு நினைச்சேன். பட் ஆக்சுவலி திஸ் இஸ் மேட் இன் கொரியா. சோல் கொரியா. ஸோ இட்ஸ் அ கொரியன் பிராண்ட். அண்ட் ஐ லவ் இட். ஏன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நிறைய கொரியன் ப்ராடக்ட்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களோட டெமோகிராஃபிக் டார்கெட்டட் பீப்புள் நம்ம கிடையாது. ஸோ அது நமக்கு செட் ஆகிற மாதிரி நிறைய பேஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்காது. பட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்னு வரும்போது அவங்கள அடிச்சுக்கவே முடியாது கொரியாவை. நிஜமா சொல்றேன். அந்த கிளாஸ் ஸ்கின் கிடைக்கிறதுக்கா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களோட என்வாயர்மெண்டே வேற. சரியா? எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, கொரியன் செலிபிரிட்டிஸ்ல 3/4 பேர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதனாலதான் அவங்க வந்து யாராலையும் அவ்வளவு பொம்மை மாதிரி எல்லாம் இருக்க முடியாது நேச்சுரலா. அண்ட் தே யூஸ் அ லாட் ஆஃப் ஃபில்டர்ஸ். அவங்களோட போன்ஸ் வந்து நேச்சுரலாவே நிறைய ஃபில்டர்ஸ், இந்த மாதிரி அவங்கள கலர் ஆக்குற மாதிரியான ஃபில்டர்ஸ் வந்து இன்பில்ட் ஆகி தான் வருது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவங்களோட அப்படிலாம் இருந்தாலும் அவங்களோட ஸ்கின் கேர் வந்து இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். நெக்ஸ்ட் நான் வந்து எடுக்க போற பிராண்ட் வந்து இட்ஸ் ரோமாண்ட். இது ஒரு கொரியன் பிராண்ட். அண்ட் லிப் டிண்ட் இன் த ஷேட் டார்க் கோகனட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஐ யூஸ் திஸ் ஒன் எவ்ரி சிங்கிள் டே. இதுல என்கிட்ட மொத்தமா 10 ஷேட்ஸ் இருக்குது. அதோட வீடியோ நீங்க பார்க்கலன்னா மறக்காம பாத்துக்கோங்க. அதுல நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு போட்டிருந்தேன். இதுல வந்து என்னன்னா, உங்களுக்கு லிப்ஸ் ட்ரையா இருந்துச்சு அப்படின்னா இது உங்க லிப்ஸை நல்லாவே ட்ரை ஆக்கிடும். ஸோ நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்கன்னா மட்டும் யூ கேன் யூஸ் திஸ். அப்பதான் உங்க லிப்ஸ்ல வந்து அது அப்படி இருக்கும். அந்த கிளாஸ் எஃபெக்டா இருக்கட்டும், அந்த டின்ட்டுமே சரி, நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு போயிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெட்டர் ரிமூவ் இட். சாப்பிட்டுட்டு மறுபடியும் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்க லிப்ஸ்ல வந்து அங்கங்க பேட்சா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃபேஸ் மிஸ்ட்டுக்கு போயிடலாம். ஃபேஸ் மிஸ்ட்லாம் எனக்கு வந்து நிஜமாவே நம்ம ஊர்ல இருக்கிறதெல்லாம் ஒரு கிமிக் தான் எனக்கு தோணும். ஓகேவா? பட் இது நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓஹோ, ஃபேஸ் மிஸ்ட் நம்ம ஹைட்ரேஷனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து ப்ரூஃப் பண்ணது இந்த ஒரு ஃபேஸ் மிஸ்ட் தான். இது பிராண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ ஹாவ் நோ ஐடியா ஹவு டு ப்ரொனவுன்ஸ் திஸ். இது டியால்பா ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே சீரம். இது வந்து ஹைட்ரேட்டட் அண்ட் ரேடியன்ட் ஸ்கின் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா, ஒயிட் ட்ரஃபிள் இருக்குதான். ஒயிட் ட்ரஃபிள்னா ஐ திங்க் இட்ஸ் ஃப்ளவர், ஐ டோன்ட் நோ. ஓகே, இதை நீங்க மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு கலர்ல வரும். இந்த ஒரு சீரம் மட்டும், ஐ மீன் இந்த ஒரு ஸ்ப்ரேயை மட்டும் என் ஃபேஸ்ல நான் ஸ்டிச் பண்ணாலே என் ஃபேஸ் வந்து அவ்வளவு ஹைட்ரேட்டட் ஆயிடுது. லுக் அட் தட் இன்ஸ்டன்ட் க்ளோ. ஃபர்ஸ்ட் யூஸ்ல எனக்கு வந்து பிடிச்சு போச்சு. லுக் அட் தட் க்ளோ. நிஜமா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண எந்த ஒரு மிஸ்ட்டுமே இந்த அளவுக்கு எனக்கு அந்த ஹைட்ரேஷனும் சரி அந்த க்ளோவும் கொடுத்தது இல்லை. ஸோ ஐ ரியலி கெட் த ஹை பிஹைண்ட் ஹைட்ரேட்டிங் மிஸ்ட்ஸ். பட் என்ன பிரச்சனைனா, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தி. இதோட பிரைஸ் வந்து கரெக்டா எனக்கு தெரியல. எல்லாமே கொரியால எழுதி இருக்குது. நிறைய இதுல நான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க இங்கிலீஷ்ல. பட் இதுல வந்து எதுவுமே போடல. ஸோ ஐ எம் கெஸ்ஸிங் அரௌண்ட் 1000. பட் 1000க்கு வாங்கினா ஐ திங்க் இட் இஸ் ரியலி குட். பட் என்ன பிரச்சனைனா, இதுல வந்து நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளவரி சென்ட் மாதிரி ஒன்று வந்து இருக்குது. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னா அவாய்ட் திஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு சீரம் இருக்குது. இது என்ன பிராண்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா, கூடல் ஐ டோன்ட் நோ.
இதுதான் இந்த வைட்டா சி டார்க் ஸ்பாட் கேர். ஓகே, இது வந்து ஒரு சீரம். பட் இதோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு திக் அண்ட் ஜூசியா இருக்கும். பாருங்க, சி நார்மலா நம்மளோட சீரம், நம்ம ஊர்ல இருக்கிற சீரம் எல்லாம் போட்டோம் அப்படின்னா இந்நேரம் வடிச்சு கீழே விழுந்திருக்கும். பட் லுக் அட் தட், அவ்வளவு ஒரு அழகான ஒரு டெக்ஸ்சர் இது. அண்ட் இதுல வந்து சென்ட் இருக்குது. அகேன் ரொம்ப ஒரு ஜாஸ்தியான ஒரு சென்ட் தான் இதுல வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், ஐ எம் வெரி சாரி, யூ கேனாட் யூஸ் திஸ். அண்ட் இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, இட்ஸ் வெரி திக் ஃபார் அ சீரம். விட்டமின் சி சீரமுக்கு வந்து இது ரொம்ப திக்கா இருக்குது. ஓகே, பட் லுக் அட் தட் ஹைட்ரேஷன். நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் முக்கால்வாசியுமே நான் வந்து நைட்டு தான் போடுறேன். பிகாஸ் எனக்கு ஆயிலி ஸ்கின், எனக்கு வந்து ஹெவியா ஃபீல் ஆகல. இப்போ நான் 2 ப்ராடக்ட் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பாக்குறதுக்கே எவ்வளவு கிரீஸியா இருக்குது பாருங்க. பட் இப்படி இருந்தாதான் நம்ம ஃபேஸ்ல வந்து நல்ல ஹைட்ரேஷன் கிடைக்கும். ஸோ இதை நான் வந்து ஃபுல்லாவே நைட்டு தான் யூஸ் பண்ணிருக்கிறேன் அந்த 1.5 வாரமா. ஓகேவா, லைட்டா ஸ்டிக்கியாவும் இருக்குது, தெரியுதா? லைட்டா, ரொம்ப இல்ல, லைட்டா ஸ்டிக்கியாவும் இருக்குது. மற்றபடி ஐ ரியலி லைக் திஸ். திக்கா இருக்கிறதுனால உங்களுக்கு சட்டுன்னு தீரவும் செய்யாது. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யூஸ் திஸ் எவ்ரி டே. இந்த வீடியோக்காக தான் நான் வந்து ஆக்சுவலி 1.5 வாரம் நான் தொடர்ந்து யூஸ் பண்ணேன். இல்லாட்டா நான் வந்து என்னோட ஸ்கின் கேர்லேயே நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். பட் ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிறகு எக்ஸ்பயர் ஆகி நஷ்டமா போயிடும். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ லெட் மீ நோ, நீங்க இப்போ கொரியன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்க இந்தியன் ஸ்கின் கேர் கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா, இல்ல நீங்க தனியா அதை மட்டுமே போடுறீங்களான்னு கமெண்ட் செக்ஷன் அளவு சொல்லுங்க. பிகாஸ் really new to me. நெக்ஸ்ட் நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் பார்த்துடலாம். இது வந்து சேம் பிராண்ட்ல இருந்து வரதான், அந்த கூடல். அதுல இருந்து வர உங்களுக்கு அகைன் அவங்களோட வைட்டா சி டார்க் ஸ்பாட் கிரீம். அது வந்து சீரம்ல, இது வந்து கிரீம். இதுவும் அகைன் உங்களுக்கு நல்ல திக்கான ஒரு கிரீம் தான். அண்ட் இதுக்குமே அதே சேம் ஸ்மெல், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருந்த மாதிரி இருக்குது. ஏதோ ஆரஞ்சு கலர்ல ஸ்பெக்ஸ்லாம் இருக்குது, அது என்னன்னு தெரியல சீரியஸா. இதுவும் அகைன் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியா ஃபீல் ஆகுது. பட் லுக் அட் தட் ஹைட்ரேஷன் அகைன். இதை யூஸ் பண்ணாலே எனக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, என் ஸ்கின்னே நல்லா க்ளோ ஆகி ஹெல்தியா இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ பொதுவா இந்த 2 சீரம், அந்த சீரம் அண்ட் இந்த க்ரீம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இட் ஹேஸ் விட்டமின் சி. ஸோ உங்களுக்கு வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாம் கம்மி பண்ணும். எனக்கு இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியல. பிகாஸ் இட் வாஸ் ஆல்ரெடி ஹீலிங். என்னோட நார்மல் ஸ்கின் கேர்ல, இந்தியன் ஸ்கின் கேர்ல நான் வந்து சொல்றேன், இட் வாஸ் ஆல்ரெடி ஹீலிங். ஸோ புதுசா எனக்கு வந்து எதுவும் வரல. ஐ மீன் பெருசா முன்னாடி வர மாதிரிலாம் எனக்கு வந்து பெருசா எதுவும் வரல. ஸோ இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து என்ன அஃபெக்ட் பண்ணல இதுல 2த்துல இருக்கிற ஃப்ரேக்ரன்ஸும். ஸோ கீப் தட் இன் மைண்ட். உங்களுக்கு ஃபேஸ் வந்து இதெல்லாம் தாங்கும் அப்படின்னா மட்டும் வாங்குங்க. பிகாஸ் ஹெவிலி ஃப்ரேக்ரன்ஸ்ட் அண்ட் ரொம்ப திக்கும் கூட. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இது எப்படி செட் ஆகும்னு எனக்கு சுத்தமா புரியல. லைக் தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்கிட்ட அகைன் ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்குது. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காசாரெக்ஸ்ல இருந்து வர அவங்களோட ஆல் இன் ஒன் க்ரீம் ஸ்னெயில் மியூசின் க்ரீம். ஓகேவா, இதையும் நான் வந்து டெய்லி போட்டுட்டு இருக்கிறேன். இதெல்லாம் மார்னிங்கும் போட்டுப்பேன். எனக்கு வந்து ரொம்ப திக்காலாம் ஃபீல் ஆகாது. பாக்குறதுக்கு தான் அந்த ஒரு மாதிரி ஜல்லி மாதிரி இருக்குதா. பட் நீங்க பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா சுத்தமா எந்த ஒரு ஹெவினஸ்மே இதுல இல்ல. இது வந்து எனக்கு மேக்கப் கூட போடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பட் அது மட்டும் இல்லாம இது வந்து ஹெவியா ஃபீல் ஆகலன்னு சொன்னேன்னா, பட் என்னோட ஃபேஸ் அவ்வளவு ஹைட்ரேட் பண்ணுது நிஜமா. அண்ட் இதுல எனக்கு பிடிச்சது என்னன்னா, சுத்தமா ஸ்டிக்கியா இல்ல. மொத்தமா என் ஃபேஸை வந்து நான் ஸ்டிக்கி ஆயிடுச்சு. அதனாலதான் நான் வந்து அந்த கிரீமுக்கு அப்புறமா நான் இதை போடுவேன். இல்லாட்டா நார்மல் அது வந்து ஸ்டிக்கியா இல்ல அப்படின்னா நான் வந்து இதை போட்டுட்டு தான் அதை போட்டிருப்பேன். பிகாஸ் திஸ் இஸ் லெஸ் ஹெவி. என் ஃபேஸ் வந்து போக 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 எனக்கு வந்து லைட்டா ஹெவியா ஃபீலும் ஆகுது. பாக்குறதுக்கு ஐ எம் a greasy mess. Look at me. பட் அகைன் இப்படிலாம் இருக்கிறதுனாலதான் நிறைய கொரியன்ஸோட ஸ்கின் வந்து பல பிளான் இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து 2 ப்ராடக்ட் மீதி இருக்குது. அதுல டெக்னிக்கலி ஒரு ப்ராடக்ட் தான் என்னால யூஸ் பண்ண முடியும். அது ஏன்னு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சன்ஸ்கிரீன். பேக்கேஜோடயே வச்சிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பிகாஸ் லுக் அட் த கலர் அண்ட் லுக் அட் த பேக்கேஜிங். அந்த ஆப்ளிகேட்டர் தான் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நாப், என்ன சொல்லுவாங்க, நாசில். கம்மியா போட்டேன், எனக்கு தீந்துடக்கூடாது. பட் ஐ லவ் த டெக்ஸ்சர். இதுல வந்து உங்களுக்கு ஒரு கலரும் இருக்குது தெரியுதா. அண்ட் சுத்தமா ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. அண்ட் இட் ஜஸ்ட் மெல்ட்ஸ் இன்டு யுவர் ஸ்கின். சுத்தமா எந்த ஒயிட் காஸ்டும் கிடையாது. அண்ட் அகைன் இட் கிவ்ஸ் சம் ஹைட்ரேஷன். போக போக என் ஃபேஸ் வந்து அப்படி பல ஆயிட்டே தான் போகுதே தவிர எதுவுமே
என்ன சொல்றது, அவங்களோட டார்கெட்டே அதுதான், ஹைட்ரேஷன் தான். நிஜமா இப்படி போட்டுட்டு இப்படிதான் என்னோட எண்ட் ஆஃப் த டேல நான் வந்து இப்படித்தான் இருப்பேன் நைட்டு தூங்க போகும்போது. அண்ட் மார்னிங் எழுப்பி பார்க்கும்போது அவ்வளவு ஹைட்ரேட்டடா இருக்கும் என்னோட ஸ்கின். உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க காலையில எழுப்பி பார்க்கும்போது இங்கெல்லாம் ஒரு மாதிரி, இங்கெல்லாம் எண்ணெய் வடிஞ்சிருக்கும், இங்க மட்டும் இருக்காது. ஏன்னா படுக்கும்போது இப்படி படுப்போம்ல, அங்கெல்லாம் போயிடும், இங்க மட்டும் அப்படி எண்ணெயா இருக்கும். பட் இதை போட்டுட்டு நான் வந்து மார்னிங் எழுப்பி பார்க்கும்போது என் ஸ்கின் வந்து அவ்வளவு ஹைட்ரேட்டடா எனக்கு வந்து நொரிஷ்டா எனக்கு வந்து ஃபீல் ஆகும். பட் தென் அகேன் நான் இதெல்லாம் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இது வந்து இந்த சன்ஸ்கிரீன் மட்டும் இட் காஸ்ட் யூ 2000 rupees, 2090 rupees. ஸோ சன்ஸ்கிரீன் 2000 rupees வாங்குற அளவுக்கு எனக்கு வந்து கொழுப்பு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன், சரியா? அண்ட் மேக்ரோன் என்னன்னு யாராவது யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, மேக்ரோன் இஸ் அன் ஆப், ஓகேவா? ஸோ எனக்கும் பெருசா மேக்ரோனை பத்தி இதுக்கு முன்னாடி தெரியவே செய்யாது. அவங்க எனக்கு இமெயில் பண்றதுக்கு முன்னாடி ஐ ஹேட் நோ ஐடியா வாட் மேக்ரோன் வாஸ். ஸோ மேக்ரோன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்ட் மாதிரிப்பட்ட ஒரு ஆப் தான். ஸோ பட் கல்ட் அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆஃபர் இருக்காது, சரியா? கல்ட்ல உங்களுக்கு ஃபிளாட் 2000 rupees கூட ஆஃபர் கிடைக்கும் நீங்க வாங்குற மினிமம் ஆர்டரை பொறுத்து. பட் இதுல வந்து உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அப்பப்போ ஆஃபர் இருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ்க்குலாம் ஆஃபர்லாம் இருக்கும். பட் அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு ஆஃபரும் இருக்காது, ஓகேவா? ஸோ ஆவரேஜா இந்தியன்ஸால இதெல்லாம் வாங்க முடியுமா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இட்ஸ் லைக் டூ எக்ஸ்பென்சிவ், சரியா? ஸோ என்ன கேட்டீங்கன்னா ப்ரைஸுக்கு இட்ஸ் ஒர்த் இட், ஓகேவா? அது கொடுக்குற ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது நம்ம இந்தியன் ஸ்கின் கேரை கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் எனக்கு வந்து இந்தியன் ஸ்கின் கேர் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போவும் நான் வந்து அதுதான் கண்டினியூ பண்ண போறேன், ஓகேவா? பட் இது கொடுக்குற ஹைட்ரேஷன் ஐ டோன்ட் திங்க் எனி இந்தியன் ஸ்கின் கேர் கேன் கிவ், ஓகேவா? ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த எதுனாலுமே ஹீல் ஆகணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இங்கெல்லாம் மார்க்ஸ் இருக்குது, ஸ்கார்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னா அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஹைட்ரேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ அது இருந்துச்சுனாலே முக்கால்வாசி பிரச்சனை உங்களுக்கு வரவே செய்யாது, இருக்கிறதுமே ஈஸியா போயிடும், ஓகேவா? ஸோ அதனால தான் ஐ திங்க் கொரியன் ஸ்கின் கேர் இஸ் மோர் எஃபெக்டிவ். என்ன சொல்ற, ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். நம்ம இந்தியன் ஸ்கின் கேர் வந்து இட் டேக்ஸ் சம் டைம், பட் இட்ஸ் ஆல்சோ ஒர்த் இட், சரியா? யூஸ் பண்றீங்கன்னா ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ. யூ கேன் கெட் திஸ் ரிசல்ட் எவ்ரி டே, பட் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் டு பி யூசிங் இட் எவ்ரி டே. ஸோ எனக்கு இதுல வந்து நான் எதெல்லாம் ரீபர்ச்சேஸ் திரும்ப திரும்ப பண்ணுவேன்னா ஐ ஹேவ் சம் ஃபேவரேட்ஸ், ஓகேவா? அது இந்த ஸ்னெயில் மியூசின் இது வாங்க வேணான்னு தெரியல, எனக்கு அந்த சீரம் யூஸ் பண்ணுவான்னு தெரியல. ஐ ரியலி லைக் திஸ். ஸோ இதை நான் வந்து கண்டிப்பா ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். அண்ட் திஸ் லனேஷ் லிப் பாம் டோட்டலி கெட்டிங் இட் அகைன். என்னால முடிஞ்சா நான் வந்து இதையும் வாங்குவேன் பிகாஸ் ஐ ரியலி லவ் திஸ், ஓகேவா? இந்த சன்ஸ்கிரீன் நார்மல் சன்ஸ்கிரீன் மாதிரி தான், நம்ம ஊர் சன்ஸ்கிரீன் மாதிரி தான் இருக்குது. பட் அந்த பேக்கேஜிங்கும் இது வந்து கியூட்டா இருக்கிறதுனால ஐ லைக் திஸ் எக்ஸ்ட்ரா. லாஸ்ட் ப்ராடக்ட் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன்ல, என்னால யூஸ் பண்ண முடியாத ஒரு ப்ராடக்ட், அதாவது ஒரு மேக்கப் ப்ராடக்ட் இந்த வீடியோக்கு வந்து ரெலவெண்டா இருக்காது. பட் ரெலவெண்டா இருந்தாலும் என்னால வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு குஷன் ஃபவுண்டேஷன். இதோட நேம் வந்து கார்னெல் சீகாமெனு சீரம் குஷன் 23 இதான் ஷேடு. இதுதான் அப்போ உங்களோட அவுட்டர் பேக்கேஜிங் அண்ட் திஸ் இஸ் த இன்னர் பேக்கேஜிங். சோ கியூட், ஓகே? கண்ணாடி கவரை கூட எனக்கு கிளிக்காம வச்சிருக்கிறேன். இதை வந்து எனக்கு யூஸ் பண்ணவே மனசு வரல பிகாஸ் திஸ் தட் கியூட், பட் திஸ் ஷேட் இஸ் ஹாரிபிள். லைட்டா வாஷ் பண்ணி காமிக்கவா? பட் கைஸ் திஸ் ஆக்சுவலி கிவ்ஸ் அ கிளாஸ் லைக். நீங்க கொரியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல நீங்க பார்த்த உடனே இதுதான் போட்டிருக்காங்க அப்படிங்கறது கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷ் இது. நம்ம இந்தியன்ஸ் யாருக்குமே செட் ஆகாது. இத்தனைக்கும் இது ஷேட் 23 ஆமா. ஸோ என்னோட தாட்ஸ்லாம் நான் வந்து சொல்லி முடிச்சிட்டேன். This is what my face looks after all the Korean skincare. I feel bougie, I feel superior. இப்போ எல்லாம் ஃபேஸ்ல செட் ஆனோன்னா எனக்கு வந்து இப்போ கிரீஸியா ஃபீல் ஆகல. பாக்குறதுக்கு கிரீஸியா இருக்குது, தட்ஸ் த மெயின் பாயிண்ட். பட் எனக்கு வந்து கிரீஸியா ஃபீல் ஆகல. ஐ குவைட் லைக் இட், ஓகே? ஸோ உங்ககிட்ட பட்ஜெட் இருந்துச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் இட். இட்ஸ் லைக் எனி ஸ்கின் கேர் வித் எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன். எல்லா ஒரு ஸ்கின் கேரும் ஒன்று தான், சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். இது கொரியன்ஸ்ல வந்து ஹைட்ரேஷன் இஸ் த கீ. நம்ம ஊருக்கு அப்படி கிடையாது பிகாஸ் நம்மளால இந்த அளவுக்கு ஹைட்ரேஷனோட வெளியில சுத்த முடியாது, நம்ம கிளைமேட் அப்படி. ஸோ அதான் என்னுடைய தாட்ஸ் ஆன் கொரியன் ஸ்கின் கேர்ஸ். அண்ட் பார்த்துருப்பீங்க, லிங்க் எல்லாம் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த மேக்ரோனோட ஆப்போட லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறது வரைக்கும்